தம்பி நிஜமாவே உனக்கு 14 வயசு தான் ஆகுதாடா, இப்படி பொலன்னு பொழந்திருக்கியடா எப்பா. 35 பால்ல செஞ்சுரி, இதுதாங்க ஐபிஎல் வரலாற்றில் அடிக்கப்பட்ட இரண்டாவது ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி. ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி இன் ஐபிஎல் கெயில் 30 பால்ல 2011 அடிச்சது. அப்போ சூரியவன்சி பிறந்த ஒரு மாச குழந்தை. நான்லாம் 14 வயசுல கிரவுண்ட தாண்டி ஏதாவது ஒரு பால் அடிச்சா அவுட்னு சொல்லி பால தேட விட்டுருவாங்க. இன்னைக்கு ஒரு 14 வயசு பையன் 11 சிக்ஸர் ஒரு இன்னிங்ஸ்ல அடிச்சிருக்கான். அதுவும் ராஷித் கான், இஷாந்த் சர்மா, முகமது சிராஜ் போன்ற பவுலர்ஸ்க்கு எதிரா. இதெல்லாம் நான் சொப்னத்திலயும் கண்டதில்ல சார். முரளி விஜய் 2010 இதே ஆர்ஆருக்கு எதிரா 56 பால்ல 127 ரன் அடிக்கும் போது 11 சிக்ஸர் அடிச்சிருந்தாரு. ஒரு இன்னிங்ஸ்ல அதிக சிக்ஸர் அடிச்ச இந்திய பேட்ஸ்மேன் இது வரைக்கும் எம் விஜய் மட்டும்தான். இப்ப சூரியவன்சியும் இந்த லிஸ்ட்ல இணைந்திருக்கிறாரு. ஐபிஎல்ல சதம் அடித்த இளம் வீரர், சர்வதேச கிரிக்கெட்ல சீனியர் போட்டிகள்ல சதம் அடித்த இளம் வீரர்னு பல சாதனைகளை படைச்சிருக்கிறாரு சூரியவன்சி. இப்ப கிடைக்கிற புகழ மட்டும் தலைக்கு ஏத்திக்காம இவர் ஸ்கில்ஸ் மெருகேட்டுனா இந்தியாவோட மிக முக்கியமான பேட்ஸ்மேனா வருவாரு. அப்புறம் எப்ப பேரண்ட்ஸ்களா இதான் சாக்குன்னு இந்த பையன் கூட கம்பேர் பண்ணி உங்க பசங்களை நோக்கடிக்காம குழந்தைகளோட ஸ்கில்ஸ கரெக்டா யூட்டிலைஸ் பண்ண வச்சா அவங்களால என்ன பண்ண முடியுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் சூரியவன்சி பேரண்ட்ஸோட உங்களை உங்க பசங்க கம்பேர் பண்ணிடுவாங்க.